ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவரே, எனக்கு முதலாவது வார்த்தை இல்லை ரெண்டாவது வார்த்தை அஞ்சாவது வார்த்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவரோட சித்தம் மூன்றாவது வார்த்தை தான் பேச வேண்டும் என்று என்ன பேசலாம் அப்படின்ட்டு ஜெபத்தில் காத்திருக்கும் போது தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகள் நிமித்தமாக இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்படுவார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனம். ஆமென். செபிக்கலாம். தகப்பன், இந்த நல்ல வேலைக்காக செபிக்கிறோம். பேச போகிற வார்த்தைகளை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எல்லாவற்றிலும் எங்களை தாழ்த்தி மாத்திரமே உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைக்காக நான் காத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்கிட்ட பேசினாரு. அந்த 3 காரியத்தை இன்னைக்கு நான் உங்களிடத்துல பேசணும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது என்னன்னா, இந்த வசனத்தில் இருக்கிற பிரகாரமாய் ஆண்டவர் தன் தாயாக மரியாளை பார்த்து அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரியாளுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் பர்சன், எப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்காக வந்தாரு அப்படின்றத மரியாளுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி மரிக்கணும், மக்களுடைய பாவங்கள் நீக்குவதற்காக மரிக்க வேண்டும் என்பதும் மரியாளுக்கு நல்லாவே தெரியும். இந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் அவர்களும் ஒரு நார்மலான ஒரு ஸ்திரீயை போலதான் வந்து இவர் என்னதான் ஸ்பெஷல் பர்சனா இருந்தாலும் அவர்களும் இந்த மகனை வந்து ஒரு நார்மலான ஸ்திரீயை போலதான் என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு பெற்று எடுத்தாங்க. இன்னைக்கு கல்வாரி சிலுவையில ஆண்டவர் வந்து தொங்கிட்டு இருக்காரு. ரத்தங்கள் வழிந்து ஓடுது, உடம்புல அநேக காயங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் வந்து அவர் துன்புறுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு கோரமான ஒரு காட்சியை, ஆண்டவரை தொங்கி கொண்டிருக்கிற இந்த காட்சியை சிலுவையில பார்க்கும்போது உண்மையாலே எந்த தாயா இருந்தாலும் கண்டிப்பா வந்து மனசு வந்து என்ன பண்ணனா கண்டிப்பா பதபதைக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள் தரிசனங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், இவர் மரிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், இவ்வளவு சீக்கிரத்துல இப்பதான் ஊழியம் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு, நிறைய அற்புதங்களை செஞ்சாரு, 3 வருஷம் வல்லமையான ஊழியத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இவ்வளவு சீக்கிரத்துல மரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த இடத்துல வந்து இனிமேல் எனக்கு யாருமே இல்லையே, இனிமேல் என்ன அரவணைக்கிறதுக்கு இங்க ஒருத்தருமே இல்லையே, இனிமேல் நான் வந்து யாரை நான் தேடி போவேன், எனக்கு யார் பாதுகாப்பு, யார் எனக்கு அரவணைப்பு, என்னை தேற்றுவது யார் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போய் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து மரியாதை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் என்று சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை நாமளும் இப்பேற்பட்ட சூழ்நிலை இங்க கடந்து வந்திருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்துல உறவுகளால நம்ம பிரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு எந்த விதமான சொந்தங்களோ பந்தங்களோ நமக்கு இல்ல, எல்லாராலே கைவிடப்பட்டு நாம் வந்திருப்போம் என்று சொன்னால், இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய உறவுகளை, ஒரு புதிய காரியங்களை, ஒரு புதிய அரவணைப்பை நமக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் தன் அன்பின் சீஷனாக யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். இந்த வார்த்தை ஏன் வந்து ஆண்டவர் வந்து யோவான் கிட்ட சொன்னாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா, மத்தேயு 13வது அதிகாரத்திலையும் மார்க் 6வது அதிகாரத்திலையும் ஆண்டவருக்கு வந்து 4 சகோதரர்களும் அநேக சகோதரிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்டவர் ஒருவேளை அவங்க தம்பிங்களை தங்கச்சில பார்த்து சொல்லியிருக்கலாம், பா நான் போறேன், அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு மாறாக தன் அன்பின் சீஷனாகிய யோவானை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய். ஒருவேளை இவர் தான் அங்க இருந்த ஆம்பளை போல அதனால இவர்கிட்ட தான் சொன்னாரு அப்படின்னு இல்ல. ஆண்டவர் எந்த நோக்கத்தினால அந்த காரியத்தை வந்து யோவான் கிட்ட சொன்னாரு அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் கூட அந்த 3 வருஷ ஊழியத்துல கிட்டத்தட்ட 12 பேர் வந்து சீஷர்களா இருந்து ஊழியம் செய்தாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த 12 பேர் கீழே ஒரு 70 பேரும், அந்த 70 கீழே ஒரு 120 பேரும், இவர் எங்க போனாலும் இவர் கூடயே நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோடு கூட ஊழியத்துல தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரித்திர காரியங்கள் வந்து அதுக்கு சான்றா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது கூட இருந்தாங்க, ஆண்டவர் வந்து அநேக அதிசயங்களை செய்யும்போது கூட இருந்தாங்க, நன்மைகள் நிறைய நடக்கும் பொழுது எல்லா ஜோனும் கம்ஃபர்டபுளா இருக்கும்போது இவங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. ஆனா ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை, ஆண்டவருக்கு ஒரு போராட்டம், அவருக்கு வந்து ஒரு விதமான நெருக்கம் அப்படின்னும் போது ஒருத்தரும் கூட இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு, தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணாருனாக்கா, ஆண்டவரே நமக்கு 2 பேருக்கும் மரணம் வந்தாலும் சரி நான் உங்களை சத்தியமா மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் 1க்கு 3 வாட்டி மறுதலிச்சுட்டு ஆண்டவரை விட்டு ஓடி போயிட்டாரு. மீதி 9 சீஷர்களுடைய என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா அவங்க ஆல் அட்ரஸே காணோம். அதுக்கு பின்னாடி வந்து 70 பேரையும் காணோம், 120 பேரையும் காணோம். ஒருவேளை இவங்க எல்லாம் வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமா நின்று கொல்கத்தா கீழே நின்று ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சி வேணா வேடிக்கை பார்த்திருக்கலாம். ஆனால் ஏன் தேவன்
யோவானை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் உற்று கவனித்தோம் என்று சொன்னா, யோவான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு போராட்டங்கள் இருக்குது என்பதை நன்கு அறிந்தார். ஏன்னா ஆண்டவரை வந்து அந்த இடத்துல சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு, ஒருத்தர் வந்து அவரை மறுதளிச்சாரு, நிறைய பேர் பயந்து ஓடிட்டாங்க. ஆனாலும் இவர் பயந்து ஓடாம துணிச்சலாய் வைராக்கியமா அந்த சிலுவையின் பக்கத்துல நின்னாரு பாருங்க. அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணாரு, தன் தாயை பராமரிக்க கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை என்ன பண்றாருன்னா யோவானை நம்பி ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா வசன விபதமாய் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். 3 வருஷம் கூட ஊழியம் பண்ணது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 3 வருஷம் அவரோட எல்லா விதத்திலையும் வந்து இவங்க கூட இருந்தது பெரிய விஷயமே இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு சிலுவையில தொங்கும் போது கூட யார் இருக்கிறாங்கன்றது தான் பெரிய விஷயமே. ஆனால் இந்த யோவான் மற்றவர்களை போல மறுதளிக்காம, மற்றவங்களை போல ஆண்டவரை வந்து காட்டி கொடுக்காம, மற்றவங்களை போல பயந்து ஓடாம, ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நெருக்கம் வந்தாலும் நான் முடிவு பரிந்தம் நிலைநிற்பேன்னு சொல்லிட்டு அவர் கூடிய இருந்தார் பாருங்க. அந்த வைராக்கியத்தை ஆண்டவரை பார்த்து யோவானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். தன் தாயாகிய மரியாதை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். இது மூலமா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு ஒருவேளை நாமளும் இந்த இந்திய தேசத்துல கிறிஸ்துவத்துக்கு எதிராக அநேக காரியங்கள் வந்து நமக்கு எதிராக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம கிறிஸ்துவர்களா ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் ஊழியம் பண்றேன் அப்படின்னு வந்துட்டோம், இதனால நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், அப்படி இல்லவே இல்லை. முடிவு பரிந்தம் நம்ம இயேசுவை மறுதலிக்காமல், இயேசுவை விட்டு விலகி ஓடாமல், இயேசுவை காட்டி கொடுக்காமல் நாம் முடிவு பரிந்த வைராக்கியமா நிலைநிற்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவானை நம்பி ஒரு பொறுப்புகளை கொடுத்தது போல நம்மளையே நம்பி இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி புதிய எருசலேமிலும் சரி நம்மளை நம்பி அநேக பொறுப்புகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக காணப்படுகிறார். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நாமளும் வைராக்கியமா நிக்கணும். நம்ம வைராக்கியமா நிற்கும் போது ஆண்டவர் நம்மளை நம்பி பொறுப்புகளை தருவார். ஆமென். 3வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் 3ஆம் மணி வேலையில சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆண்டவர் மரிக்கும் போது 9ஆம் மணி வேலை அப்படின்னு பைபிள்ல ரெக்கார்ட் ஆகி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த சிலுவை பாடுகள், அந்த சிலுவை ஆல்ரெடி வந்து இவரை வந்து 20 மணி நேரம் ரொம்ப துன்புறுத்தி ஆல்ரெடி நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ 6 மணி நேரம் தொங்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் தொங்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, வேத பாருங்கள் அவரு இவரு ஆசாரியர் எல்லாம் வந்து சொல்றாங்க ஆண்டவரை பார்த்து, நீர் தானே யூதருடைய ராஜா, உங்களால முடிஞ்சா கீழே இறங்கி வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கனாக்கா, நீங்க தானே 3 நாள்ல சபையை கட்டு முடிப்பீங்க, உங்களால முடிஞ்சா நீங்க கீழே இறங்கி வாங்க பார்க்கலாம், இருங்க கொஞ்ச வெயிட் பண்ணுங்க, இவரை காப்பாத்துறதுக்கு எலியா ஒருவேளை வருவார் போல அப்படின்ட்டு நிறைய பேர் அங்க ஆண்டவர் வந்து இகழ்ந்து பேசுறாங்க. அந்த இடத்துல அவங்களோட பங்குக்கு அவங்க அங்க இகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல போர் சேவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட பங்குக்கு ஆண்டவரை வந்து ரொம்ப இழிவான முறையில என்ன பண்றாங்க, அங்க வழி நடத்துறாங்க அப்படின்றத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை மாத்திரமே கண்டிப்பா இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஒருவேளை கண்டிப்பா கூட இருக்கிற, இப்ப நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா என் கூட இருக்கிற என் தம்பிங்களே கண்டிப்பா எல்லாரும் குத்த சொல்லுவாங்க. அதே போல ஆண்டவர் அங்க தொங்கிட்டு இருக்கும்போது யோவான் பக்கத்துல நிக்கிறாரு. எந்த சீஷரும் அங்க நின்றதா வந்து வேதத்துல போடல. அங்க ஸ்திரீகள், அவரோடு கூட ஊழியம் செய்ய வந்த ஸ்திரீகள் நின்றதாங்க தான் போட்டிருக்கே தவிர அங்க நின்ற ஒரே சீஷன் யோவான் ஆகிய அந்த யோவான் மட்டும்தான். ஆண்டவர் இப்போ வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரை தூஷித்த அதே மனிதர்கள் கண்டிப்பா யோவானை கிட்டே சொல்லியிருக்கலாம், டேய் இவர் இருக்கிறான்னு தானே நீங்க ஓவரா ஆடிட்டு இருந்தீங்க 3 வருஷம், அவ்வளவுதான் அவரே கூட்டு வந்து சிலுவையில் அரைச்சிட்டப்ப, இனிமேல் கிறிஸ்து மதத்தை பரப்புற எங்கேயாவது யாராவது சொல்லி பாருங்க, உங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி மிரட்டி இருக்கலாம், இல்ல ஏதாவது தப்பா பேசியிருக்கலாம், அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கலாம். அதை பார்த்து கூட யோவான் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், மனம் அடிந்து என்ன பண்ணிருக்கலாம், அவரோட அந்த விசுவாச போராட்டத்துல இருந்து அந்த வைராக்கியத்துல இருந்து அவர் விலகி ஓடி இருக்கலாம். ஆனா அவர் அது மாதிரி பண்ணல. 6 மணி நேரம் அந்த இடத்துல வைராக்கியமா நின்ற யோவான் இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், அவரோட பாதப்படியில 6 மணி நேரமா நின்றுட்டு இருக்கா, காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஏன் அவர் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, முதல் வைராக்கியமா நிற்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு பொறுப்பு அவர் கொடுத்தாரு. இப்ப வந்து இவர் 6 மணி நேரம் காத்துட்டு இருக்காரு. அநேக மனமடிவான வார்த்தைகள் வந்திருக்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு இவர் ஓடிட்டு இருக்கலாம். ஆனா ஸ்டில் வெயிட்டட் அப்பான் ஹிஸ் ஃபீட், ஆண்டவரோட பாதத்துல வந்து அவர் காத்துட்டு இருக்காரு. அவர் காத்து இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, மறுதலித்த பேதுருவை எடுத்து ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தின ஊழியத்துல அவமதி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசின தோமாவே எடுத்து வல்லமையா ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்தினாரு. பயந்து ஓன மத்தேயு மார்க்கா லூக்கான் இவங்களெல்லாம் எடுத்து பயன்படுத்தினார். ஆனா இவர்களுக்கெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை இந்த யோவானோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்தார். ஏன் அப்படின்னாக்கா, இவர் தேவனுடைய சமூகத்துல அந்த பாதப்படியில அந்த முடிவு பரிந்தம் அவரோட சமூகத்துல காத்து கொண்டு இருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கிற காரியம், இதுக்கப்புறம் நடக்க போகிற காரியம், இதுக்கு முன்பாக நடந்த காரியம், இது எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாகவே யோவானுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தல் சுவிசேஷமா வெளிப்படுத்திட்டா. இன்னைக்கு காத்திருக்கும் பொழுது அதற்கான பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்ததான ரகசியங்களை, திட்டங்களை, தரிசனங்களை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு வந்து
அந்த யோவான் அந்த இடத்துல வந்து தேவன் இடத்துல காத்துட்டு இருந்தாரு. ஆண்டவர் அவரோட ஊழியத்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நடத்தினார். இன்னைக்கு சபைக்கு போய் நீ காத்துட்டு இருக்கிறியே, 1 hour பிரேயருக்கு போறியே, ஊரா போறீங்களே, நீ போய் சண்டே கிளாஸ் ஊழியம் பண்றியே, நீ போயிட்டு யூத் பிரேயர்ல உட்காருறியே, என்ன பிரயோஜனம்? இன்ன வரைக்கும் உன் கணவன் ரட்சிக்கப்படல, இன்ன வரைக்கும் உன் பிள்ளைகள் திருந்தல, இன்ன வரைக்கும் உன் ஃபேமிலியில எந்த முன்னேற்றமும் இல்ல, இன்ன வரைக்கும் உன்னோட படிப்புலயும் சரி உன் குடும்பத்திலயும் சரி உனக்கு எந்த விதத்திலயும் ஒரு உயர்வே இல்லையே அப்படின்னு எத்தனை பேர் அங்க நம்மளை இகழ்ந்து பேசினாலும் சரி, நாம் நம் அழைக்கப்பட்ட அழைப்பில் உண்மையா இருந்து தேவனுக்கு காத்திருப்போம் என்று சொன்னால், யோவானுக்கு எப்படி ஆண்டவர் எதிர்காலத்தை கொடுத்ததான திட்டங்களை ரகசியங்களை வெளிப்படுத்தினாலோ அதே போல நமக்கும் திட்டங்களையும் ரகசியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துக்கு வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். சோ மை டியர் ஃபெலோ யங் மினிஸ்டர்ஸ், வாலிப ஊழியம் பண்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நாம் தேவனுடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருப்பு அப்படின்னு வந்துட்ட பிறகு இட்ஸ் நாட் a wasting time, it's always investing time. இது வந்து வேஸ்ட் பண்ற டைம் இல்ல. ஆண்டவரோட ஒரு மனுஷனுக்கு காத்திருக்கிறது வேணா வேஸ்ட் ஆகலாம் சில நேரத்துல, ஆனா ஆண்டவரோட பாதத்துல காத்திருக்கும் போது அது வேஸ்ட் ஆகல, அது ஆல்வேஸ் இன்வெஸ்ட் பண்ற ஒரு டைமா இருக்கும். காத்திருப்பு அப்படின்னு வரும்போது இது வெறும் யூத்துக்கு மட்டும் இல்ல, இட்ஸ் ஓபன் ஃபார் ஆல், எல்லாருக்குமே இது பொது. வசன விவதமாய் சொல்கிறது, வாலிபர்களோ இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் பெற்றுக்கொண்டு கழுகைகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். நாம் காத்திருப்பது ஒரு நாள் வீணாய் போகாது. நாம் தேவனிடத்துல யோவானை போல என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும், இந்த இந்திய தேசத்துல கிறிஸ்துவ பரப்பக்கூடாது, நீ கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது, நீ மதம் மாறு சொல்லி எத்தனை பிரச்சனைகள் நமக்கு எதிராக வந்தாலும் நாம் நம்மளுடைய அழைப்புல வைராக்கியமாக நிற்கும் போது, தேவனுடைய பாதத்துல யோவானை போல காத்திருக்கும் போது, எதிர்கால ரகசியங்களை திட்டங்களை வெளிப்படுத்தலை ஆண்டவருக்கு நம்ம தருவதோடு மாத்திரமல்லாமல் புதிய புதிய பொறுப்புகளை நமக்கு தருகிறார் ஆண்டவர். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆண்டவர் இடத்துல இருந்து தான் வருகிறது, மனிதர்கள் இடத்துல இருந்து, மனிதர்கள் மூலியமாய் தேவன் இடத்துல இருந்து வருகிறது. சோ இன்னைக்கு இந்த இந்திய தேசத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஏன் இந்த காரியங்களை நான் சொல்றேன்னா, இந்த இந்திய தேசத்துல அநேக காரியங்கள் கிறிஸ்துவத்துக்கு எதிராக எழும்பி கொண்டு வருகிறது. அங்கங்க சர்ச்சை எரிக்கிறாங்க, அங்கங்க பாஸ்டர் மிஷனரியை துன்புறுத்துறாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஏர்ல ஒரு மீட்டிங் நடத்தினா அநேக பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்திய தேசத்துல கிறிஸ்துவனை சாகடிக்கலாம், ஆனா கிறிஸ்துவத்தை கண்டிப்பா சாகடிக்க முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, சாவை வென்ற இயேசு கிறிஸ்துவனோட கூட கிறிஸ்துவத்துல இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு வராரு. ஆமென். சோ இன்னைக்கு அநேக மனிதர்கள் பேசின வார்த்தைகள் இந்த உலகத்துல வந்து பிரபலமா இருக்கு. நிறைய மாமன்னர்கள், அறிஞர்கள், நிறைய பெரிய பெரிய மேதாவிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா ஒரு கால வரைக்கும் தான் அவங்களோட வார்த்தைகள் பேசப்பட்டிருக்குது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த வார்த்தை டிசம்பரோட ஆளே காணும், அட்ரஸே காணும். தமிழர்களே என்னை கடலை தூக்கி போட்டாலும் கட்டுமரமா மிதப்பா. இந்த வார்த்தை எவ்வளவு நாள் இன்னும் நம்ம கேட்க போறோன்றதும் தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 2000 வருஷமா உலகம் முழுவதும் அநேக கோடி ஜனங்கள் மத்தியில திருப்பி வருடம் நினைவு கூறப்படுகிற, பேசப்படுகிற, தியானிக்கப்படுகிற ஒரே வார்த்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகள் மாத்திரமே. ஏன்னா காலத்தாலே வந்து அவரோட வார்த்தைகளை அழிக்க முடியல. ஏன்னா அவரோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவரோட வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஆமென். காலத்தாலே அவரோட வார்த்தையை அழிக்க முடியல. ஏன்னா காலத்தை படைத்தா அவரு தான், காலத்தை கிமு கிபின்னு 2ஆக பிரிச்சதான் அவரு தான். சோ இந்த காலம் எதுவுமே பண்ணிட முடியாது, அவர் கூட இருக்கிற நம்மளே எதுவுமே பண்ணிட முடியாது. ஆமென். ஆண்டவர் நாம் யோவானை போல இறுதி வரை நிலைநிற்போமே என்று சொன்னால், வைராக்கியமாய் அந்த இடத்துல நிற்போம் என்று சொன்னால், புதிய பொறுப்புகளை நமக்கு தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவரோட பாதப்படியில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், எதிர்கால தரிசனங்களை, திட்டங்களை, ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி ஆத்துமாக்களை அவர் இடத்துல சேருவதற்கு ஒரு உன்னதமான ஒரு பணியை நம்மளை நம்பி தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முதலாவது வரும்போது யூதனுக்காக தான் வந்தார். ஆனா அவர் மறுச்சது என்னவோ எனக்கும் உங்களாகிய புறஜாதிக்கு மாத்திரம் தான். ஆமென். சோ இன்னைக்கு ஆண்டவர் நினைச்சிருந்தாக்கா வல்லமை, அபிஷேகத்தை, அதிகாரத்தை, அங்கீகாரத்தை யூதனுக்கு கொடுத்து அவனை எடுத்து வல்லமையா ஊழியத்துல பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. அவர் வந்து பவுல் சொல்கிற விதமாய் உள்ளானவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவுகளையும் அற்பமாய் எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் ஆகிய நம்மள என்ன பண்ணார் தேவன் தெரிந்து கொண்டா. இன்னைக்கு நம்மளை எடுத்து ஊழியத்துல பயன்படுத்திட்டு வரா, நம்மளை எடுத்து அநேக காரியங்களை மேன்மையா வச்சிருக்கிறாரு. கவர்மெண்ட்ல நம்மளை எடுத்து நம்மளோட வேலை ஸ்தலங்களை வைத்திருக்கிறார். முடிவு பரிந்து நாம் நிலையில இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது கொஞ்சம் பெருசா இருக்குப்பா, என்ன சிம்பிளா சிப்பு போட்டுக்கோ அப்படின்னு வந்து இந்திய தேசத்துல எவ்வளவு நாள்ல வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் மற்ற சீசர்களை போல நாம் மறுதளிக்காம, பயந்து ஓடாம, அவிவிசுவாசமா பேசாம, நம் ஆண்டவரை யோவானை போல சார்ந்து வைராக்கியமா நிற்கும் பொழுது, அவரோட பாதப்படையில் நிற்கும் போது, தேவன் நம்மளை நம்பி ரகசியங்களை, திட்டங்களை வெளிப்படுத்தி நமக்கு உயரிய பொறுப்புகளை இந்த இம்மையில மாத்திரம் இல்ல, மறுமையிலும் அவர் அடுத்தது உருவாக்க போகிற புதிய எருசலேமில நமக்கு தருவதற்கு ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளையும் கேட்கப்பட்ட உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.